அமீர் ஃபோர்ட், ஆம்பர் பேலஸ், ஆம்பர் ஃபோர்ட்னு அழைப்பாங்க. இது 3rd largest வால் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா? ராஜஸ்தான் ஆர்ட் கல்ச்சருக்கு இந்த கோட்டை ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. காச்வாஹா ராஜ்புட் கிங் மான்சிங் I முகல் எம்பரர் அக்பரோட மகன்க. இவர் 1589 இந்த கோட்டையை அமைக்கும் அடித்தளத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து வந்த ராஜாக்கள் இந்த கோட்டையை விரிவுபடுத்தியிருக்காங்க. இதில் மகாராஜா சவாய் ஜெய்சிங் II, ஃபவுண்டர் ஆஃப் ஜெய்ப்பூர் சிட்டி, ரொம்பவே அழகாக இந்த கோட்டையை 1727 ரெனோவேட் பண்ணியிருக்காரு. இந்த கோட்டை முழுவதுமாக 1857 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோட்டையோட மதில் சுவர்கள் 12 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த கோட்டை இந்த இடத்த சுற்றி கட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல ஜெய்கப் ஃபோர்ட், அங்கிருந்து இந்த கோட்டைக்கு வரத்துக்கு ஒரு சீக்ரெட் டனல், ஒரு வழி இருக்குது. 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே நுணுக்கமாக வலிமையாக கட்டியிருக்காங்க. கோட்டையோட கதவிலிருந்து பூட்டு வரை பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ரொம்பவே என்னை கவர்ந்ததுங்க. நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம்ல வாட்டர் ஹீட்டர், அந்த காலத்திலே அந்த வாட்டர் ஹீட்டர் ஹீட்டிங் டெக்னாலஜியை அவங்க உபயோகப்படுத்தியிருக்கிற அந்த முறையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குதுங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷீஷ் மஹால் இங்கே தாங்க இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு உள்ளுக்கு எல்லாத்தையும் ஆராய்வோம். வாங்க, என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக பயணம் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தயிர் கொடுத்துட்றாங்க, ஸ்வீட்ஸ் கொடுத்துட்றாங்க. போன 2 காணொலியில் நம்ம 2 விதமான கோட்டையை பார்த்தோம்ல. மேலேருந்து நம்ம கீழே இறங்கினோடனே இருக்க தெரிகிறது இந்த ரெஸ்டாரண்ட் தான். கண்டிப்பாக உங்களே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நிறைய லோக்கல் மக்களுங்க இருந்தாங்க. அவங்க ஆர்டர் பண்ணிருந்து ராஜஸ்தானி, நான் ஆர்டர் பண்ணிருந்து பஞ்சாப். என்ன அதுனே தெரியாதுங்க, வச்சு அடிச்சு விட்டு ஆர்டர் பண்ணோம். ஆனால் சாப்பாடு நல்லா உரப்பாக நல்லா இருந்தது. ஏன்னாங்க இந்த மெனு கார்டு ஃபுல்லாக விதவிதமான 20க்கும் மேலான தாலி செட் இருந்தது. இந்த கோட்டைக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை தாண்டி தான் நம்ம போனோம். இந்த கிராமமே 800 வருஷத்துக்கு முன்னன்னு சொல்கிறாங்க. அதோடு இங்கே நிறைய கோவில்கள், ஸ்டெப்வெல், நம்ம இதுக்கு சான்பௌரி போனோம்ல, அங்கே த வேர்ல்ட் டீப்பஸ்ட் ஸ்டெப்வெல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் படிக்கட்டு கிணறுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தண்ணீருக்காக, அது ஒரு நார்மலான படிக்கட்டு கிணறு தான், அந்த மாதிரி படிக்கட்டு கிணறுல. அதோடு இங்கே நிறையா கோவில்கள், ஏன்ஷியன்ட் டெம்பிள் இருக்குது. இந்த இடத்த அமீர் ஃபோர்ட் இல்லைன்னா எம்பர் ஃபோர்ட்னு ஏன் அழைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல எம்பகேஸ்வர் கோவில்னு ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள் இருக்குங்க. அதனால தான் இந்த இடமே அந்த பேருக்கு பேர் போனது. புராணங்கள் படி 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே மீரா டெம்பிள், 15th செஞ்சுரியிலேருந்து இருக்கிற பத்ரிநாத் டெம்பிள், அதோட 12th செஞ்சுரியிலேருந்து இருக்கிற ஜெயின் டெம்பிள் அப்படின்ட்டு இந்த கோட்டையை சுற்றி பல ஏன்ஷியன்ட் கோவில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டையை சுற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல போன எபிசோடில், அரவழி மலைத்தொடர்கள், அது இந்த கோட்டையை சுற்றி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்கப் ஃபோர்ட், எங்கே நம்ம போன எபிசோடில் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சேன்ல, அந்த கோட்டை இருக்குது. எம்பர் ஃபோர்ட் போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் டூர் ஏஜென்சி மூலிமா வந்தீங்கன்னா அவங்க இங்கே நிப்பாட்டாமல் நேராக கூட்டிகிட்டு போனாலும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று இந்த கிராமத்தை, இந்த கோவில்களை, இந்த ஸ்டெப்வெல், குளங்களை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இதை முடிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் இப்போ ஜீப்பில் போகிறதா இருந்தால் அங்கே உள்ள ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஜீப் எடுக்கணும். எம்பர் ஃபோர்ட் மேலே நடந்து போகலாம், ஜீப்பில் போகலாம், இல்லை யானை மேலே போகலாம். நான் அனிமல் ரைட் பண்ண மாட்டேன், அதனால ஜீப்பு 450 ரூபீஸ். கைட் கவர்மெண்ட் கைட் எல்லாருமே ஒரே ப்ரைஸ் தான், 400 ரூபீஸ். மேலே போவோமே, போயிட்டு அழகான கோட்டையை நம்ம பார்ப்போம். இந்த ஜீப்பு கைட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது. நம்ம போகிறப்ப அங்கே யார் லைனில் நிற்கிறாங்களோ அவங்கள நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதோட சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக அலங்கரித்த யானை மேலே போவாங்க. இந்த சில படத்தங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த இடத்தெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. கரெக்டாக வண்டி இங்கே தான் நிப்பாட்டும். நின்ன உடனே இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளுக்கு போயிட வேண்டியதான். இதுக்கு தனியாக டிக்கெட்டு உள்ளுக்கு போய் வாங்கணும். அதோட இங்கே ராஜஸ்தானில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ராவண ஹக்தான்னு சொல்லுவாங்க. சிவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ராவணன் இந்த கருவியை தான் வாசிச்சாருன்னு சொன்னாங்க. இங்கே ராஜாக்கள் வரும்போது இவங்கெல்லாம் வாசிப்பாங்க.
இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் 500 ரூபாய். இதில் மொத்தம் 4 கோர்ட்யார்ட் முற்றங்கள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது முதல் கோர்ட்யார்ட். இதுக்குள்ளார 2 கதவுகள் பேலஸ்குள்ளே வரதுக்கு பயன்படுத்துகிறாங்க. முதல் கதவு பேர் சூரஜ் போல். முதல் சூரிய ஒளி அந்த கதவு மேலே படுறதுனால அந்த பேருங்க. ராஜா ராணி இந்த கதவு வழியாக தான் யானை மேலே வருவாங்க. இன்று வரை பயணிகள் யானை மேலே ஏறி இந்த கதவு வழியாக தான் வர்றாங்க. 2வது கதவு பேர் சான் போல், மூன் கேட். நிலா அந்த திசையில் தெரிகிறதுனால அந்த கதவு பேர் சான் போல். அடுத்து சிங் போல், லயன் கேட். இங்கே ஃபெரிஸ்கோ பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். காய்கறிகளை வச்சு சாயம் உருவாக்கி ஓவியங்கள் தீட்டியிருப்பாங்க. இந்த இடத்த அப்படியே ஜெலேபி சவுக்னு சொல்லுவாங்க. இராணுவர்கள், வீரர்கள் அணிவகுப்பு மற்றும் பண்டிகை காலங்களில் இந்த இடத்துல தான் கொண்டாடுவாங்க. அடுத்து 2வது கோர்ட்யார்ட் போகிற வழியில் இந்த ஷீலா மாதா டெம்பிள் ராஜா மன்சிங் 16ஆம் செஞ்சுரியில் கட்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம இருக்கிறது 2வது கோர்ட்யார்டுங்க. இந்த மண்டபம்குள்ளார மொத்தம் 48 தூண்கள் இருக்குது. 16 தூண்கள் ஒயிட் மார்பிள்லையும் மீதம் இருக்கிற 32 தூண்கள் ரெட் ஸ்டோன்லையும் கட்டியிருக்காங்க. இந்த மண்டபம் பேர் டிவானி ஆம். இங்கே தான் பொதுமக்கள் தன்னுடைய குறைகளை ராஜா கிட்ட சொல்லுவாங்க. ராஜா மினிஸ்டர் உள்ளே உட்காந்துருப்பாங்க, பொதுமக்கள் மண்டபம் வெளியே உட்காந்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெயிண்டிங், நம்மளோட ஹிந்து கடவுளோட பெயிண்டிங்கில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து அது பக்கத்தில் இன்னொரு மண்டபம் இருக்குல்ல, 27 கச்சேரின்னு சொல்லுவாங்க. அது ராஜா கீழே இருக்கிற அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த சமயத்தில் அவர் கீழே இருந்த 27 சமஸ்தான அரசுகள் கணக்கு வழக்கையும் இங்கே தான் பார்ப்பாங்க. அதனால தான் இங்கே 27 தூண்கள். ஒவ்வொரு தூண்கள் முன்னாடியும் ஒரு மினிஸ்டர் உட்காந்து கணக்கு வழக்க பார்ப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே எட்டி பார்த்தீங்கன்னா மதில் சுவர் தெரியுதுல, இதுதான் இந்த ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இது இருக்குல்ல, இது அப்படியே கார்டனுங்க. 16ஆம் செஞ்சுரியில் மன்சிங் காஷ்மீர்லேருந்து சேஃப்ரனை எடுத்துகிட்டு வந்து இங்கே பயிரிட்டார். ஆனால் இங்கே சூடில் அது குழுகுழுன்ற இடத்துல தானே இருக்கும், சரியாக வரல. அதுக்காக இந்த லேக்கை உருவாக்கி ஸ்பெஷலான விதைகள், அது வந்து குள்ளருக்கு யூஸ் பண்ணும் விதைகளை இங்கே பயிரிட்டிருக்காங்க. அந்த நாக்காளி தெருவில் அது மாலையில் லைட் ஷோ நடத்துவாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு இடத்துல திரும்பினீங்கன்னா இந்த அழகான கேட் இருக்குங்க, கணேஷ் போல். இது மகாராஜாவோட ப்ரைவேட் இடங்க. இந்து கலாச்சாரப்படி எந்த ஒரு அரண்மனையோ இடமோ கட்டினாலும் விநாயகரோட படம் தானே வைக்கணும். அதனால தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே விநாயகரோட படம் இருக்கும். அதோட இந்த மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, அங்கே ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தெரியுதுல்ல, இங்கிருந்து தான் ராணி கீழே நடக்கிற பொதுக்கூட்டத்தை பார்ப்பாங்க. அதோட நான் காமிச்சல மெயின் என்ட்ரன்ஸு, அங்கேருந்து ராஜா வருவாருன்னு. ராஜா அங்கே வருவதை தெரிஞ்சுட்டு இங்கே மேலே இருந்து அவர் போரில் வெற்றி பெற்று வருவதற்காக மலர்களை தூவி வரவேற்பாங்க. நம்ம படத்தில் தானே பார்த்தோம், ஆனால் அது எல்லாமே நிஜத்தில் முன்னே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்கேயும் அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே 300 வருஷத்துக்கும் பழமையான பெயிண்டிங்க. காய்கறிகளை வச்சு சாயங்கள் உருவாக்கி இந்த ஓவியங்களை தீட்டியிருக்காங்க. எவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்களேன். அதை நான் அங்கிருந்து பார்க்குறப்ப வாவ், இதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை, இதெல்லாம் நீங்களே வந்து பார்க்கணுங்க. இப்போ நம்ம அந்த பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு உள்ளுக்கு அந்த கணேஷ் போல், கணேஷ் கேட் உள்ளுக்கு நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னா மகாராஜாவோட முக்கியமாக குளியல் அறைங்க. அப்பயே எப்படி ஸ்டீம் பாத், அதோட ஒரே குளியல் அறையில் சுடுநீரும் இருக்கும் குளிர் நீரும் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த பைப், அந்த சிஸ்டமை செஞ்சு ஒரே இடத்துல எவ்வளோ அழகாக வர மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஒயரிங் சிஸ்டம்லாம் இல்லை, அந்த ஹீட்டர்லாம் இல்லை. அதோடு இங்கே பாருங்கள் ராஜாவோட பாத்தா, வாவ் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. இது அப்படியே வந்து போடலாம், பக்கத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. மிச்சம் வந்து ஸ்டோன் பவுடர் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம வந்திருக்கிறது 3வது கோர்ட்யார்ட். இந்த இடத்துலே அழகான இடம் இந்த ஷீஷ் மஹால். அப்படியே கொஞ்சம் மேலே ஷில்லிங் மேலே பாருங்களேன், அந்த கோல்ட் லைன் இருக்குல்ல, நல்லா தெரியுதுல, அது உண்மையான கோல்டுங்க. காப்பி டிசைனில் நடுவில் பார்த்தீங்கன்னா கிளாஸை வச்சு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே கண்ணாடி துண்டுகளால் ஆனதுங்க. அந்த காலத்தில் உலகத்திலேயே பெல்ஜியம் நாட்டில் மட்டும்தான் கண்ணாடிகள் விற்பனைக்கு இருந்தது. கிங் ஜெய்சிங் என்ன பண்ணாருன்னா 1634 பெல்ஜியம்லேருந்து கண்ணாடிகளை வரவழைத்து இங்கே உள்ள லோக்கல் கட்டட நிபுணரை அணுகி இந்த அழகான ஷீஷ் மஹாலை கட்டியிருக்காரு. இந்த இடத்த வின்டர் காலத்தில் அவர் பெட்ரூமாக பாய்ச்சிருக்காரு. நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரூம் இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, அதை சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா முன்னே திறந்துருந்தது, உங்களுக்கு தான் தெரியும்ல டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு, அதனால கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வெளியில் இருந்தால் பார்க்க
பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இடது வலதுன்னு அந்த காலத்தில் ராஜா அவரோட ராணிகளோட ரூமை அழகாக செட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதோட இரவில் நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஒளியில் இந்த இடம் அப்படியே ஜொலிக்குமாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக இரவில் வந்து பார்க்கணும். அதனால தான் இந்த இடம் உலகத்திலேயே பெரிய அழகான ஷீஷ் மஹால். அதை நான் ஒத்துக்கிறேங்க. உண்மையிலேயே சரியான அழகு. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. வேறு என்னங்க பண்ணுறது, மனசே இல்லாமல் 4வது கோட்டியாட்டை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் ராஜா மான்சிங்கோட அவர் வாழ்ந்த இடங்க. அதோட அவரோட ராணிகளோட ரூம்பு அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ராஜாவுக்கு மொத்தம் 12 ராணிகள். அவங்களோட அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி கட்டி கொடுத்துருந்தாரு. அதோட அவரோட ரூம்பில் இருந்து மற்ற ராணிகளோட ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. மற்ற ராணிகளுக்கு அவர் எந்த ராணியோட ரூமில் இருக்காருன்னு தெரியாது. இது ஏற்கனவே நம்ம போன எபிசோடில் அந்த ஃபார்ட்டில் இருந்துச்சுல, அதே மாதிரி தாங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ 4வது கோட்டியாட்டம் பார்த்துட்டோம். நீங்கள் மேலெல்லாம் போனாங்க, படிகள் இருக்குது. மேலேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்கும். நல்லா பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நான் சொன்னலைங்க, ஒரு சுரங்கப்பாதை இருக்குது ஜெய்கர் ஃபோர்ட்லேருந்து அமீர் ஃபோர்ட் வரத்துக்கு. அது இதுதாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, முன்னே டூரிஸ்ட்டுங்க அந்த வழியாக அங்கேருந்து இங்கே வரலாம். இப்போ அந்த பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த கேட்டு. இது அந்த காலத்து சட்டிலாம் இல்லை, ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக இதை செஞ்சாங்களா, அதை அப்படியே இங்கே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே ஆகிட்டோங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா 7 மணிக்கு லைட் ஷோ இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வருவேங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த தடவை நான் சொன்னல அந்த ஜெய்கர் ஃபோர்ட்லேருந்து அந்த ஒரு சுரங்கப்பாதை வருதுன்னு, அதில் எப்படியாச்சும் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் அடுத்த தடவை நான் வரத்துக்கு முன்னாடி இந்த பாதை திறந்துருக்கான்னு பார்த்துட்டு தாங்க வருவேங்க. ஏன்னா அந்த ஃபீல் இருக்க, அது ஒரு தனி ஃபீலுங்க. அது சொன்னலாம் புரியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அடுத்து அங்கேருந்து ஆட்டோ அங்கிள் நாங்கள் தங்கியிருக்கோம்ல அந்த ஹோட்டல் மணிக்கே விட்டுட்டாரு. அங்கேருந்து நீங்கள் முன்னுக்கு ரோடு க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாக இந்த ஷாப்பிங்கோட இது தான். நீங்கள் அழகாக முன்னுக்கே நடந்து வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணலாங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே கடைகளை பஞ்சமே இல்லை. ஆனால் டெல்லியை விட எனக்கு ஜெய்ப்பூர் ஒன்றும் பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா இருக்குது. இங்கே எல்லாம் வந்து வளைவி ஷாப். இது பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இது ராஜா ராணி அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு உண்மையிலே இந்த நீல கலர் கண்ணாடி வளையல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஒரு செட்டு வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதோட நம்மளுடைய காணொலியை முடிச்சுக்குவோம். இன்றைய காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு இந்த மாதிரி பலதரமான வீடியோக்களை போட உற்சாகம் மூட்டும். அடுத்த காணொலியில் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.